ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அண்ட் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியோட கூட்டணியை பத்தி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது 2026 எலெக்ஷன்ல கூட்டணி வைக்கணும்னா 60 எம்எல்ஏ சீட்டும் துணை முதல்வர் பதவியும் தளபதி கேட்டதா சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த டீலுக்கு ஏடிஎம்கே தயாரா இல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்றதுலாம் தெரியல. பிகாஸ் சினிமானா எது உண்மையான தகவல் அப்படின்றத ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிடலாம். பட் அரசியலை பொறுத்த வரைக்கும் உண்மையை சொல்றாங்களா இல்ல போய் சொல்றாங்களான்றது தெரியல. தளபதி மாநாட்டில் ஏடிஎம்கேவை தான் பெருசா அடிக்கல. ஸோ அதனால கூட்டணிக்காக ஏடிஎம்கே கூட ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அண்ட் கூட்டணிக்கு வர்றவங்களை வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாரு. ஸோ அதனால டெஃபினட்டா கூட்டணிக்காக தளபதி ரெடியா இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுது. அண்ட் டிஎம்கே பிஜேபியை தவிர அது எந்த கட்சியா வேணா இருக்கலாம். ஏன்னா மாநாட்டில் அவரு இந்த ரெண்டு கட்சிக்கு எதிராக தான் ஸ்டாண்ட் எடுத்தாரு. ஸோ அதனால இந்த ரெண்டு கட்சிகளோட கூட்டணி கன்ஃபார்மா இல்ல. இந்த ரெண்டு கட்சிகள் இல்லாம பெரிய கட்சிகள்னா ஏடிஎம்கே அண்ட் காங்கிரஸ் தான். அதுக்கப்புறம் இருக்கிற கட்சிகள்லாம் எல்லாமே சிறிய கட்சிகள் தான். ஸோ அதனால ஒரு கேம் சேஞ்சிங்கான கூட்டணினா அது ஏடிஎம்கே கூட வைக்கிறதா தான் இருக்கும். பட் ஆனா தளபதி சொன்ன டீலுக்கு ஏடிஎம்கே உடன்படல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையான்றது தெரியல. அண்ட் இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட பொட்டன்சியல் தெரியணும்னா தனியா நிற்கும் போது தான் அதுக்கு எவ்வளவு ஓட்டு விழுது, அது எவ்வளவு பெரிய கட்சி அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய வரும். அண்ட் மினிமம் தளபதிக்கு 15% மேல தான் ஓட்டு விழும்னு எதிர்பார்க்கப்படுது. பட் ஆனா யாராலையுமே கரெக்டா ஜட்ஜ் பண்ணலாம் முடியாது. ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஓட்டு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. முதல் எலெக்ஷன்ல தமிழக வெற்றி கழகத்தோட பொட்டன்சியலை தெரிஞ்சுக்கணுமா இல்ல முதல் எலெக்ஷன்லயே கூட்டணி வச்சு நிறைய இடங்கள்ல ஜெயிக்கிறது பெட்டரான ஆப்ஷனான்றது தெரியல. ஆனா முதல் எலெக்ஷன்லயே பெருசா ஜெயிக்கணும்னா கண்டிப்பா கூட்டணி முக்கியம். பட் ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட பொட்டன்சியல் தெரிஞ்சுக்கணும்னா தனியா தான் நிக்கணும். அண்ட் தளபதி கூட்டணியை வரவேற்கிறேன்னு சொன்னதால அவர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே கூட்டணியோட நிக்கிற ஐடியால தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இது ரெண்டுல எது பெட்டரான ஆப்ஷன் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.